சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்திருக்கிற சூழல்ல முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் இடையே நிறைய வாக்குவாதங்கள் நடந்தது. முதலமைச்சரும் கூட பதில் சொல்லியிருக்காரு. நிறைய சட்ட திருத்த மசோதாக்கள்லாம் நிறையவே இருக்குது. இந்த சூழல்ல அரசியலுக்கு வெளியே இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் திமுக வந்து வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க. இந்த சூழலில் தத்துவ ரீதியான ஒரு மோதலும் நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து பெரியார் குறித்து பேசிய ஒரு பேச்சு அவதூறு. அதுக்கு எல்லாரும் வந்து எதிர்வினை ஆற்றிட்டு இருக்கீங்க. உங்கள் தலைவரும் வந்து அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. ஆனால் அதில் வந்து பெரியாரை குறித்து அவதூறு பரப்புறாங்கன்னு இருந்துச்சே தவிர அதில் சீமான்ற பேர் இல்லை. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சீமானை எதிர்த்து தான். சீமான் இப்போ சீமான் தானே பேசியிருக்காரு. நீங்கள் ஒரு 4 ப்ரெஸ் மீட் இன்னைக்கு மட்டும் எங்கள் தலைவர் சீமான் பேர் சொல்லி சீமானை எதிர்த்து நாம் தமிழரை எதிர்த்து கொடுத்துருக்குறாரு. அது கேள்வி கேட்கும்போது சொல்கிறாரு. அதுதான் வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சீமானை கண்டிக்கிறார். நாம் தமிழருடைய இந்த பேச்சு, இந்த போக்கு அவர்களுக்கே எதிராக முடியும் அப்படின்னு சுட்டி காட்டுறார். அது ஒரு பக்கம். அதாவது எந்த தலைவரும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல, கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. குறிப்பாக பெரியார் அவரை போய் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்றது அவரை கொச்சப்படுத்துறதாயிடும். ஏன்னா அவர் தான் கேள்வி கேளுங்கன்னு சொன்னவர். நானே சொன்னாலும் உங்கள் அறிவுக்கு எது சரி என்று படுகிறதோ பகுத்து பார்த்து நீங்கள் முடிவு செய்யுங்கள், நான் சொல்றேங்கிறதுக்காக கேட்காதீங்கன்னு சொன்னவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பற்றி விமர்சிக்காவிட்டால், கேள்வி கேட்காவிட்டால் தான் அது அந்த தலைவருடைய சிந்தனை போக்குக்கு எதிராக போயிடும். ஆனால் விமர்சனம் செய்யலாங்க, விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதான் சொல்றேன். பெரியாருக்கு ஒரு புனித பிம்பம் கட்டமைக்கிறாங்க, அவர் விமர்சிக்கவே கூடாதுன்றாங்க. யார் சொன்னா? பெரியார்ல இருந்து அரசியலே தொடங்குதுன்னு சொல்றாங்க. பெரியார் பத்தி எவ்வளவு விமர்சன கட்டுரைகள் வந்திருக்குது, எவ்வளவு விமர்சன நூல்கள் வந்திருக்குது, எவ்வளவு ஆய்வுகள் வந்திருக்குதுன்னு தெரியுமா? சீமானுக்கு தெரியுமா? நாம் தமிழருக்கு தெரியுமா? அவரே பெரியாரை மேடைகள்ல பேசினவர் தானே, அவருக்கு தெரியாத? ஒரு ஆதரித்தவர். ஆனால் விமர்சித்து பெரியார் வாழும் காலத்திலேயே எத்தனை அறிஞர்கள், எத்தனை தலைவர்கள் முரண்பாடான கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். பெரியார் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. திரும்ப அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு 100 வருஷ வரலாறு இருக்குதுங்க. பெரியார் சுயமரியாதை இயக்கம் தொடங்கி இன்னைக்கு 100 வருஷம். கரெக்டா 2025 உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். 1925 தொடங்கினார் அவர் சுயமரியாதை இயக்கத்தை. அப்ப 100 ஆண்டு காலமும் இது ஒரு மிகப்பெரிய விவாத பொருள், மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அவர் வாழும் காலத்தில் சொன்ன கருத்துக்களும் சரி, அதற்கு பிறகு ஆய்வுகளின் போதும் சரி, மிகப்பெரிய வாத பிரதிவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால விமர்சனம் என்பது வேறு, கேள்விகள் என்பவை வேறு, அவதூறு என்பது வேறு, இழிவு செய்வது என்பது வேறு. அப்போ பெரியாரை இன்றைக்கு இழிவு செய்யும் நிலைக்கு, சங்கிகளின் நிலைக்கு, வலதுசாரிகளின் நிலைக்கு, சனாதன சக்திகளின் நிலைக்கு, அந்த நிலைப்பாட்டுக்கு சீமான் வந்து நிற்கிறார். இப்ப அம்பேத்கரையும் பாஜக ஏத்துக்கிறாங்க, அதனால அம்பேத்கர் வந்து அவங்க ஆளுன்னு ஆயிடுமா? அப்படி இல்லைல்ல. அம்பேத்கரை பாஜக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறது. இல்ல, அதே மாதிரி சீமான பாஜக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறதுன்னு எடுத்துக்கலாமே. அப்ப சீமான் வந்து சீமானுக்கு ஆதரவு, அம்பேத்கர் பேசிய கருத்துக்களுக்கு ஆதரவாக வந்து எங்கேயும் வலதுசாரிகள் பேசலையே. சீமானுடைய கருத்துக்கு ஆதரவாக வந்து பேசுறாங்க. அம்பேத்கர் சொன்ன கருத்துக்கு ஆதரவா ஒரு வலதுசாரி பேசி காட்டுங்க. அம்பேத்கருடைய அந்த புகழை, அவருக்கு உவப்பாக இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கியை தன் பக்கம் இழுப்பதற்கு அம்பேத்கர் படத்தை, அம்பேத்கர் புகழை பயன்படுத்திக் கொள்கிறது பாஜக. அம்பேத்கர் கருத்தை வழிமொழிகிறதா? இல்ல. ஆனால் சீமான் கருத்தை வழிமொழிகிறது பாஜக. இன்னைக்கு வந்து சீமானுக்கு ஆதரவாக வந்து வண்டி கட்டி ஏறி நிற்கக்கூடியவங்க எல்லாம் பாருங்க, வரிசை கட்டி நிற்கக்கூடியவங்களை வந்து பாருங்க. ரங்கராஜ் பாண்டே தமிழ்நாட்டில் இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு ஆதரவாக, இங்கே தாங்கி நிற்கக்கூடிய கருத்தியலுக்கு ஆதரவாக ஒரு கணத்தில் வெளிப்பட்டிருப்பாரா? கிடையாது. சுமன் சி ராமன், ராம சீனிவாசன், பிரபாகரன், இவரு அண்ணாமலையிலிருந்து ஒவ்வொரு ராஜா வரைக்கும் வந்தாச்சு இன்னைக்கு சீமானுக்கு ஆதரவாக. நண்பர் சீமான் ஆயிட்டார். இப்போ இவரு சங்கின்னா நண்பர்னாரு. அப்ப அவங்களும் இப்ப சீமான் தம்பின்னா நண்பர்ன்ட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஒரு புள்ளியில சந்திக்கிறாங்க. ஒரு புள்ளியில் சந்திக்க முடியுமா யாராவது? இன்னைக்கு நாம் தமிழர் தானே சந்திக்குது. அது அவதூறுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப பெரியார் மீதான விமர்சனங்கள் இருக்குல்ல, அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க. என்ன விமர்சனம்? இல்ல, அவர் இஸ்லாமியர்கள் குறித்து பேசியிருக்கிறாரு. ஒண்ணு அடுத்து சொல்லுங்க. சொல்லிட்டீங்கன்னா நான் அதெல்லாம் கீழ்வெண்மணில வந்து அவர் என்ன நிலைப்பாடு எடுத்தாரு? 2
இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முதல்ல ஆதரிச்சவர். அதுக்கப்புறம் காமராஜர் கூட இணைந்து செயல்பட்ட போது அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஏற்கல. 3 அடுத்தது. இல்ல நெறைய இருக்கு. ஆ இது ஏதாவது புதுசா? புதுசா? பெரியார் முந்தா நாள் சொன்னதா? நேத்து சீமான் கண்டுபிடிச்சு ஆவேசப்படுறதுக்கு? இல்ல அவங்க தம்பிகள தான் பேசுறாங்க. ஏங்க சரி முந்தா நாள் சீமான் என்ன சொன்னார்? இது எதுவுமே பெரியார் முந்தா நாள் சொன்னதில்ல. சரியா? முந்தா நாள் சீமான் என்ன சொன்னார்? கடைசி பேட்டி என்பது பத்திரிகையாளர் மணி அவரோடு நடத்திய விரிவான உரையாடல். பெரியாரை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு மணி கேட்கிறார். சீமான் என்ன பதில் சொல்லியிருக்கார்? அவரு வந்து எங்களுடைய வழிகாட்டி. வழிகாட்டி. வழிகாட்டி குறிச்சிங்க. நோட்ஸ் த பாயிண்ட். வழிகாட்டி. அம்பேத்கரை எப்படி நாங்கள் பார்க்கிறோமோ அப்படி பெரியாரையும் பார்க்கிறோம். அப்ப அம்பேத்கரோட பெரியாரை ஒப்பிட்டு அதில் சொன்னது யாரு? சீமான் தான். வழிகாட்டின்னு சொன்னது யாரு? சீமான் தான். எதுல வழிகாட்டி? சமூக நீதியில, பெண் உரிமைக்காக போராடியதுல, மூட நம்பிக்கை ஒழிப்புல, இதுலலாம் நாங்கள் ஏற்கிறோம். தலைவராக தான் ஏற்கலைங்கிறார். வழிகாட்டி ஏற்கணுங்கிறார். வழிகாட்டி 24 மணி நேரத்துல எப்படிங்க வந்து ஒரு எதிர்நிலைக்கு போக முடியும்? ஏன்னா பெரியார் வந்து அவர் முந்தா நாள் பேட்டி கொடுக்கும்போது இப்படிலாம் சொல்லாம, நேத்து பெரியார் திடீர்னு வந்து இதெல்லாம் சொல்லல. தமிழ் ஒரு மோசமான மொழி, அந்த இது பெரியாருக்கு காட்டு மிராண்டி மொழி. எதிரானவன்னு நான் எதிரானவன்னு அவங்க தான் கட்டமைக்கிறாங்க. யாரு? அவங்க தான் கட்டமைச்சாங்க. யார் கட்டமைச்சாங்க? அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டாரா இப்போ? என்ன பெரியாருக்கு எதிரானவன் கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, ஆமா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரா? பெரியாருக்கு எதிரானவன் நான் இல்லைன்னு இவர் மறுக்கணும். பெரியாருக்கு எதிரானவனா என்னை கட்டமைக்கிறாங்க. எந்த அடிப்படையில் நான் பெரியாருக்கு எதிரானவன் சொல்லு? எங்கேயாவது நான் பெரியாரை விமர்சிச்சிருக்கேனா? எங்கேயாவது பெரியாரை நான் கேள்வி எழுப்பியிருக்கேனா? பெரியாரை எங்கேயாவது வந்து நான் இழிவுபடுத்தியிருக்கேனா? விமர்சிச்சா கேள்வி எழுப்பினா கூட ஏற்கிறோம் நம்ம. இழிவுபடுத்தியிருக்கிறேனா? எங்கேயாவது பெரியார் கருத்துக்கு முரணா நான் இயக்கம் நடத்தியிருக்கேனா? அப்படின்ல இவர் வாதம் வைக்கணும். நீ என்ன பெரியாரிஸ்ட்? நான் தான் உண்மையான பெரியாரிஸ்ட், திமுக பெரியாரிஸ்ட் அப்படின்னு அப்படிலாம் திமுக மீது கேட்டாரு. விமர்சனம் பண்ணிட்டு தான் எப்படி பெரியாரிஸ்ட்னு அவர் சொன்னாதான் அது பதில். ஆனா என்ன பெரியாருக்கு எதிராக சித்தரிக்கிறாங்க, ஆமா சித்தரிக்கிறதுலாம் உண்மைதான் இவர் போட்டு உடைக்கிறார். இது எப்படி வந்து அதுக்கு பதிலா இருக்க முடியும்? அப்ப அவங்க சொன்னது உண்மையாயிடுச்சுல. இல்ல தத்துவ ரீதியா ஒரு மாற்றம் வருது. நான் என்ன தமிழ் மாற்றம் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறேன். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அரசியல் மாற்றம் எனக்கு வருது, அரசியல் தெளிவு வருது. நான் தொடர்ந்து படிக்கிறேன். முன்னாடி பேசலாம் தூக்கிட்டு வராதீங்கன்னு சொல்றாருல்ல. அப்ப சரி. தாத்தா இப்ப பேத்தான்லாம் அவர் சொல்றாரு. அதாவது கால அளவு வைக்கிறார். 2008-9 பிரபாகரன் அவர்களுடைய சந்திப்புக்கு பிறகு, சந்திப்புக்கு முன், சந்திப்புக்கு பின், 2008க்கு முன், 2008க்கு பின், அப்படிதானே? நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது 2008க்கு பின் தானே? மேதகு 2010. பிரபாகரன் அவர்களை சந்தித்த பிறகுதானே? 2010. சரி. அப்ப எப்படி முதல் படம் பெரியார் படம் வரும்? அந்த கட்சியினுடைய அடையாளமா? இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கருத்து மாற்றம் வருதுங்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதுக்கு அதான் சொல்றேன். பெரியாரும் இவரோட சேர்ந்து பயணப்படலையேங்க. அவர் ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல இவர் அவர்கிட்ட முரண்பட்டு ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கிறதுக்கு. ஏங்க அவர் இறந்து 50 வருஷம் ஆச்சுங்க. அவரை பூரா தெரிஞ்சுக்கிட்டு தாங்க இவர் மேடை பூரா பரப்புரை பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் மேதகு பிரபாகரனை சந்தித்து வந்து விட்ட பிறகுதான் சொன்னாரு, என் தலைவர் தான் எனக்கு சொன்னாரு, பெரியார் தான் நம்ம பிடிச்சிக்கணும், அண்ணாவை தான் பிடிச்சிக்கணும்னு எங்க தலைவர் தான் எனக்கு சொன்னாருன்னு இவர் தான் சொன்னார். அப்போ பிரபாகரன் அவர்கள் அப்படி சொல்லவில்லை அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சா? ஏன்னா இவர் தான் சொல்றாரு, அவர் தான் அப்படி சொன்னாரு, அதனால பெரியாரை தூக்கி பிடிச்சாங்க. இப்ப சொல்றாரு, அவர் தான் சொன்னாரு, இவரை தூக்கி கீழே போடுன்னு. சரி அப்போ உங்க சந்தேகம் என்ன? இப்போ உங்க தலைவர் சொல்ற மாதிரி சங் பரிவார அமைப்பு கூட துணை போறாரு அப்படின்றதானா? இது என்ன சந்தேகம்? அதான் வெளிப்படையா இருக்க. ம். இவருக்கு ஆதரவாக இவருடைய வக்கீலாக மாறி நிற்பவர்கள் பூரா சங் பரிவார் சக்திகள். இல்ல நான் இவருக்கு- பிஜேபியை எதிர்க்கிறேன், இவரு- திமுகவே எதிர்க்கிறேன். இவருக்கு எதிராக நிற்பது யாருன்னு பார்த்தா கோவை ராமகிருஷ்ணன், கொளத்தூர் மணி, நம்ம வைகோ, யாரெல்லாம் ஈழத்தமிழர்களுக்காக விசிகா, யாரெல்லாம் களத்துல நின்னமோ அத்தனை பேரும் வந்து இன்னைக்கு எதிராக நிற்கிறோம். அப்போ இவங்க இவர் யாருக்கு எதிராக வந்து இளைஞர்களை திருப்பி விடுறாரு? இன்னைக்கு களத்துல வந்து யாருக்கு சண்டை வருது? சுப்பிரமணிய சுவாமிக்கு இவருக்கு சண்டை வருதா? சுப்பிரமணிய சுவாமி ஈழத்துக்கு ஆதரவானவரா? பிரபாகரனை சந்திச்சவரா? பிரபாகரனுக்கு ஆதரவா இருந்தவரா? பிரபாகரனை சந்தித்ததும் ஆதரவா இருந்ததும், அன்னைக்கு மிகப்பெரிய ஒடுக்குமுறைகளுக்கு மத்தியில அந்த ஈழ போராட்டத்தை அடைகாத்ததும் கோவை ராமகிருஷ்ணன் தானே? ஆசிரியர் கி வீரமணி தானே? கொளத்தூர் மணி தானே? எங்க தலைவர் எழுச்சி தமிழர் தானே? இவங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த பக்கம். யாரெல்லாம் ஈழத்துக்கு எதிரானவர்கள்? என்னைக்காவது பாண்டே ஈழத்துக்கு எதிராக ஒரு கருத்து பேசியிருப்பாரா? சுமன் ஸ்ரீராமன் பேசியிருப்பாரா? புலிகளை இயக்கத்தை ஆதரிச்சு இந்த வலதுசாரிகள் இன்னைக்கு சீமானுக்காக பெரியார் விஷயத்துல வந்து வரிசை கட்டி நிக்கிற ஒரு வலதுசாரியாவது சொல்லுங்க, ஈழத்துக்கு எதிராக பேசின ஒரு பாயிண்ட் எடுத்து போடுங்க, புலிகளை ஆதரிச்சு பேசின ஒரு பாயிண்ட் எடுத்து போடுங்க.
மிகப்பெரிய ஒடுக்குமுறைக்கு மத்தியில, இழப்புகளுக்கு மத்தியில, போலீஸ் அன்னைக்கு தேடுற அந்த சூழல்ல அந்த போராட்டத்தை அடைகாத்தவர்கள் சுபவி உட்பட எல்லாருமே. இன்னைக்கு சுபவி எந்த பக்கம் நிக்கிறாரு, சுப்பிரமணிய சுவாமி எந்த பக்கம் நிக்கிறாரு, பாண்டே எந்த பக்கம் நிக்கிறாரு. அப்ப சண்டைய யாருக்கு யாரு எதிரா திருப்பி விடணும்? இந்த இயக்கத்திற்கும் இந்த போராட்டத்திற்கும் எப்போதுமே எதிராக நின்ற சக்திகளை நோக்கி கேள்வி எழுப்ப வைக்க வேண்டிய இளைஞர்களை இந்த போராட்டத்துக்கு எப்போதுமே துணை நின்றவர்களை நோக்கி திருப்பி விடுறது எவ்வளவு நுட்பமான அரசியல். இது யாருக்கு ஆதரவான அரசியல் சொல்லுங்க? இது 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 புலிகளுக்கு ஆதரவான அரசியலா? இது தமிழ் தேசியத்துக்கு வலு சேர்க்கிற அரசியலா? இது யாருக்கு வலு சேர்க்கிற அரசியல்? தமிழ் தேசியத்துக்கும் புலிகளுக்கும் காலம் முழுவதும் எதிராக நின்ற சக்திகள் பற்றிய விவாதமே இன்னைக்கு மடைமாற்றப்பட்டு காலம் முழுவதும் அவர்களுக்கு ஆதரவாக நின்றவர்களை எதிராக முன்னிறுத்துகிற ஒரு அரசியல். அதுதான் சொல்றேன். அப்ப பெரியார் இயக்கம் எந்த அடிப்படையில ஈழத்துக்கு எதிராக நின்னது? எந்த எந்த காலத்துல அப்படி நின்னது? இல்ல அதையும் தாண்டி தத்துவ ரீதியா திராவிடம்னு ஒண்ணு இல்ல, திராவிடத்தை யார் பேசுறாங்களோ திராவிடத்தின் அடிநாதமா இருக்கிறாரு பெரியார், அதை தகர்க்கிறது தான் என் வேலைங்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன உதாரணம் சொல்றாங்க? திரிபுரால லெனின் சிலை அங்க அது உள்ள இடும்பாவன கார்த்தி மக்களால் விவாதங்களை சொன்னாரு. இடும்பாவனம் கார்த்தி விசிகேக்காரர் இல்லையே, நாம் தமிழர்காரர் தானே. நாம் தமிழர்காரர் தானே அப்படி பேசுறாரு. எப்படி அப்படி பேச முடியும்? லெனின் சிலையை அகற்றியது யார்? லெனின் சிலை அகற்றப்படும் அளவுக்கு லெனின் செய்த குற்றம் என்ன? அப்போ லெனின் ஒரு தத்துவம், லெனின் ஒரு பொது உடைமை கோட்பாட்டின் அடையாளம், ஒரு இடதுசாரி அரசியலின் குறியீடு, ஒரு புரட்சியாளர். அவருடைய சிலையை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அகற்றினார்களா? பிஜேபி ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்தோன்னா பிஜேபி காரன் போய் சங் பரிவார் கும்பல் போய் வன்முறையை அகற்றினார்களா? அப்போ லெனின் சிலை அகற்றப்படுகிறது என்றால் அது நாம் தமிழரால் கண்டிக்கப்பட வேண்டிய செயல். நாம் தமிழர் ஒரு இடதுசாரி இயக்கம், நாங்க பொது உடைமை இயக்கம், நாங்க முற்போக்கான இயக்கம், நாங்க வலதுசாரிகளுக்கு எதிரான இயக்கம்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டா இவர்கள் கொண்டாட வேண்டியது லெனினை. ஆனா லெனின் சிலை அகற்றப்பட்டதை ஒரு முன்னுதாரணமா எடுத்து பேசுறாங்க. அகற்றியவர்கள் யார்? திரிபுரா மக்கள் அல்ல. மக்கள் அகற்றணும்னா காலங்காலமா அந்த சிலை அங்க நின்றுட்டு இருக்கு. மக்கள் அப்ப வச்ச அடுத்த நாளே அகற்றிருப்பாங்க. ஆனா பிஜேபி ஆட்சியில் உட்கார்ந்த உடனே போய் அதை அகற்றுறாங்கன்னா நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு, இப்ப இதை தட்டுனா நம்மளை யார் கேட்க போறா என்கிற உணர்வு உள்ளவன் தானே அதை செஞ்சிருப்பான். பப்ளிக் செய்யாதுல்ல. பப்ளிக் என்ன தேவை வந்துச்சு? அப்போ வலதுசாரிகள் போய் அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அதை எடுத்துக்கொண்டு முன்னுதாரணமா வச்சு இவர் என்ன சொல்றாரு? நாம் தமிழர் இங்க என்ன சொல்றாங்க? நாளைக்கு பெரியார் சிலை இப்படி அகற்றப்படும் அப்படிங்கிறாங்க. யார் அகற்றுவாங்க? இவங்க ஆட்சிக்கு உட்கார்ந்தா இவங்களுடைய வன்மத்தின் வெளிப்பாடாக பெரியார் சிலை அகற்றுவோங்கிறாங்க. அதுதானே அதுக்கு பொருள். இல்ல அது ஏற்கனவே பேனா சிலை வச்சா உடைப்பன்லாம் சொன்னாரு. அதுதாங்க. அது அப்ப அவங்க எந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு பாருங்க. இது தத்துவார்த்த ரீதியான உரையாடலா? இது தத்துவார்த்த ரீதியான போராட்டமா? இது தத்துவார்த்த ரீதியான எதிர்வினையா? அப்ப இது வெறுப்பின் வன்மத்தின் வெளிப்பாடு. பெரியார் மீது, பெரியார் இயக்கத்தின் மீது காலம் காலமாக ஆதிக்க சக்திகளுக்கு, சங் பரிவார சக்திகளுக்கு, RSS சக்திகளுக்கு ஆழ்மனதில் ஊடுருவி போயிருக்கிற அந்த வெறுப்பின் வெளிப்பாடு அவங்க நேரடியா செய்ய முடியாம தோற்று போயிட்டாங்க. இன்னைக்கு சீமானை வைத்து, நாம் தமிழரை வைத்து செய்றாங்க. பல முறை பாஜகவோட பி டீம்னு சொல்லாதீங்கன்னா சொன்னாரு. ரொம்ப கோவத்தோட செருப்பெடுத்துலாம் காமிச்சிருக்காரு. இது பூரா இன்னைக்கு அப்படின்னா அவர் ஏன் ரங்கராஜ் பாண்டே எனக்காக பேசுறேன்னு கேட்கணும். ஏன்பா ஏன் நான் பேசுறது வேறப்பா, நீ ஏன்பா நீங்களாம் எங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க பேசல சரின்னு சொல்லலையே அவரு. அப்ப இப்ப அவங்களுக்கும் உங்களுக்கு தான் இன்னைக்கு ஒரே டோன்ல போயிட்டு இருக்கு. இவர் பேசிட்டு போயிட்டாரு. ஆதாரத்தை கேட்டா இவங்க யாரும் ஆதாரம் தரல, இன்னைக்கு வரைக்கும் ஆதாரம் கொடுக்கல. கேட்டா நாட்டுடைமை ஆக்குங்கிறாங்க. இப்ப இப்ப பேசினாரு, அது நாட்டுடைமை ஆகாத நிலைமையில தானே பேசியிருக்காரு. எப்படி பேசினாரு? எதன் அடிப்படையில் பேசினாரு? இப்ப நாட்டுடைமை ஆகல, எப்படி பேசினார்? பெரியார் அதை சொல்லியிருக்காரு, இதை சொல்லியிருக்காருன்னு பேசுறாங்களே. இதுவரைக்கும் நாட்டுடைமையே ஆகலையே, எதன் அடிப்படையில் அப்படி சொல்றாங்க? அப்போ பெரியார் எந்த பொருளில் பேசியிருக்கிறார் எல்லாம் தலைப்பு வாரியா இருக்கு. நூல்கள், புத்தக காட்சி நடத்திக்கிட்டு இருக்கு, போக சொல்லுங்க. எந்த தலைப்புல இவர் பெரியாரை பற்றி தேடுறாரோ அந்த தலைப்புல புத்தகம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே வந்துருச்சுங்க. அது திராவிடர் கழகம் அதை பூட்டி வச்சிருக்கு. அப்ப எப்படி பெரியார் சிந்தனைகள்னு ஆணை முத்தையா புத்தகம் வெளியிட்டாங்க, தொகுப்பு வெளியிட்டாங்க. திராவிடர் கழகம் அது வழக்கு நடந்துச்சு இல்ல? அதுதாங்க வந்திருக்குல்லன்னு. அது அவங்க அமைப்புகளுக்கு உள்ள பிரச்சனை. சீமான் விடுதலை சிறுத்தைகளை நேச சக்தியா தான் பாக்குறேன், அண்ணன் திருமாவளவன் தான் பல மேடைகள்ல பேசுறாரு.
அப்போ திரு சீமான் ஆதரிக்கிறதுனாலயே திருமாவளவன் வந்து சீமான் கருத்தை ஏத்துக்கிறாருன்னு சொல்ல முடியாதுல்ல. நாங்க மறுக்கிறோம்ல. உடனே அதனால தான் மறுக்கிறோம். சீமான் எங்களுக்கு முரண்பாடான கருத்துக்களை முன்வைக்கும் போது அவர் நேச சக்தின்னு சொன்னாலும், அவர் எங்களை வந்து நேரடியாக எங்க தலைவரை ஒருபோதும் விமர்சிக்காட்டாலும், நாங்க வந்து விமர்சிக்கிறோம், எதிர்க்கிறோம் அப்படின்னா, அந்த கருத்து முரண்பாடானதுன்னு தெரிஞ்ச உடனே நாங்க முரண்படுறோம். உடனே ரியாக்ட் பண்றோம். அப்ப இவர் ஆதாரம் இல்லாம பேசிட்டாரு, ஆதாரத்தை நான் தர்றேன்னு அண்ணாமலை வந்து இவருக்கு ஆதரவா வந்து நிக்கிறாரு. இது எப்படி நீங்க எடுத்துக்குவீங்க? நான் என்ன சொல்றேன், பெரியார் குறித்து பேசுவதற்கு 1000 இருக்கு. பெரியார் வந்து தமிழ் குறித்து மாற்றுப்பார்வை வைத்தாரா? வைத்தார். முஸ்லிம்கள் குறித்து முஸ்லீம் லீக்கினுடைய நிலைப்பாடு குறித்து மாற்றுப்பார்வை வைத்திருக்கிறாரா? வைத்திருக்கிறார். கீழ்வன்மணி விஷயத்துல வந்து ஒரு முரண்பாடான கருத்தை வைத்தாரா? வைத்திருக்கிறார். கூலி உயர்வு கேட்டு போராடாதீங்க, பங்கு கேளுங்கன்னு சொல்லி அவருக்கு இருந்த மாற்றுப்பார்வை வைத்து அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அவர் விமர்சித்திருக்கிறார். பல முரண்பாடான விஷயங்களை கம்யூனிஸ்டே விமர்சித்திருக்கிறார். பல விஷயங்கள்ல முரண்பாடான விஷயங்களை அவர் வச்சிருக்காரு. ஒரு 95 ஆண்டு கால வாழ்வு. காங்கிரஸை விமர்சித்திருக்கிறார், காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வந்திருக்கிறார், காங்கிரஸை ஆதரித்திருக்கிறார். காந்தியை விமர்சித்திருக்கிறார், காந்தியை ஆதரித்திருக்கிறார். அம்பேத்கர் இயக்கத்தை போற்றியிருக்கிறார், அம்பேத்கரை போற்றியிருக்கிறார். அம்பேத்கர் தான் என்னுடைய தலைவர்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எழுதி ஏற்றி தந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சாதியை தாங்கி பிடிக்கிற கூறுகள் இருக்குன்னு சொல்லி அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார். இப்படி ஒண்ணுக்கு ஒன்று முரண்பாடாக தெரியும் பார்த்தா. திருக்குறளை விமர்சித்திருக்கிறார், திருக்குறள் மாநாடு நடத்தியிருக்கிறார். என்ன இது ஒண்ணுக்கு ஒன்று முரணா இருக்குன்னு நமக்கு தோணும். ஆனால் ஒவ்வொன்றினுடைய பின்புலத்தை பார்க்கணும். எந்த சூழலில் இந்த கருத்து வைக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன? இப்போ தமிழை வந்து படிக்காத, தமிழ் வந்து காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மொழியை தூக்கி பிடிக்கிறதுக்காக தமிழை வந்து இகழ்ந்துட்டாருன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கா எங்கேயாவது சொல்லுங்க? இல்ல அவர் இங்கிலீஷ் தான் படிக்க சொன்னாரு. இங்கிலீஷ் அவருடைய மொழியா? பெரியார் வந்து தமிழர் அல்ல, அவர் ஒரு கன்னடர். அதனால தமிழ் அவருக்கு பிடிக்கல அப்படின்னா தான் நீங்க நோக்க கற்பிக்க முடியும். பெரியார் வந்து தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டு கன்னடம் அறிவியல் மொழி, அதை படியுங்கள் அப்படின்னு எங்கேயாவது பரிந்துரை செய்திருக்காரா? ஆங்கிலத்தை தான் சொல்லி ஆங்கிலத்துல பேசுங்க. ஏன்? அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? பெரியார் சொல்லும் போது அன்றைக்கு தமிழ்ல அறிவியல் படிக்கக்கூடிய, மருத்துவம் படிக்கக்கூடிய, தொழில்நுட்பம் படிக்கக்கூடிய நிலை இருந்ததா? இல்ல. என்ன இருந்தது? தமிழ் என்ன இருந்தது? மூத்த மொழி, செம்மொழி, இலக்கண இலக்கியம் கொண்ட மொழிதான். இல்ல அவரே சொல்றாரு புராணங்கள் தான் இருக்கு, கதைகள் இருக்கு அப்படின்றாரு. சரி, அது அப்படியே இருந்துட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு அது நமக்கு உதவுமா? இந்த வாட்ஸ்அப் யுகத்துல, இன்னைக்கு தொழில்நுட்ப யுகத்துல, இன்னைக்கு மெடிக்கல் படிக்கணும், இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும், இதுக்கெல்லாம் அந்த 3000 ஆண்டுகள் தொன்மையான 50,000 ஆண்டுகள் தொன்மையான இலக்கண இலக்கியம் கொண்ட அதுல ஒரு பண்பாடு இருக்கு, அதுல ஒரு அடையாளம் இருக்கு. அது இன்னைக்கு அந்த வடிவத்திலேயே இருந்தா அது இன்னைக்கு உதவுமான்னு கேக்குறேன். அது உதவுமா? அப்போ எல்லாமே இருக்குதுன்னா அப்புறம் எதுக்கு 8 டிக்ஷனரி மனோய் முஸ்தபா வந்து உருவாக்க வேண்டிய தேவை வந்துச்சு? கலைச்சொல் அகராதி உருவாக்க வேண்டிய தேவையா வந்துச்சு? எல்லாமே இருக்குல்ல. ஏன் ஒரு ஒரு கலைச்சொல்லாக்க பணிக்காக ஒரு 40 ஆண்டுகளை ஒரு அறிவியல் தமிழ் அறிஞர் வந்து அதுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டிய தேவையா வந்துச்சு? எல்லாமே இருக்கிற இடத்துல வந்து ஏன் வந்து தனித்தமிழ் இயக்கம்னு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இயக்கத்துக்கான தேவை வந்துச்சு? மறைமொழி அடிகள் அது தொடங்க வேண்டிய தேவையா வந்துச்சு? எல்லாமே இருக்குல்லங்க. பெரியார் வந்துதானா, ஔவையார் இல்லையா, வள்ளுவர் இல்லையான்னு நீங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி போறீங்க. மறைமொழி அடிகள் அவங்க எதிர்க்கலையே, நாம் தமிழர் எதிர்க்கலங்க. அந்த இயக்கத்துக்கான தேவையா வந்துச்சுன்னு கேக்குறேன். அதான் வள்ளுவரே இருக்காரு, ஔவையாரே இருக்காங்கல்ல, கம்பரே இருக்காருல்ல, எல்லாரும் இருக்காங்கல்ல. எல்லாரும் இருக்கும்போது தனித்தமிழ் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை நடத்தி ஒரு மூவ்மெண்ட் கட்ட வேண்டிய தேவை ஏன் ஒரு தமிழறிஞருக்கு வந்ததுன்னு கேக்குறேன். ஏன் தமிழை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லணும்ல? எந்த கட்டத்துக்கு? ஏன் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன? இது பிறமொழி வெறுப்பால் உருவான இயக்கம் அல்ல, பிறமொழி கலப்பை எதிர்த்து உருவான இயக்கம்னு அவர் சொல்றார். அப்போ தமிழ் தனித்து விளங்கக்கூடிய மொழி, தனித்து விளங்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்திருக்கிற மொழி, அந்த மொழியில் ஒரு பண்பாட்டு படையெடுப்பு நடந்து சமஸ்கிருத ஆதிக்கம் அந்த மொழியை சிதைக்கக்கூடிய வேலை நடந்துட்டு இருக்கும் போது அதிலிருந்து பிரித்தெடுப்பதற்கு ஒரு மூவ்மெண்ட் தேவைப்படுது அந்த இடத்துல. இதுதான் தொன்மையான மொழி தானே, இதை அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா? இல்லது ஒரு மூவ்மெண்ட் கட்டி ஒரு இயக்கம் கட்டி அந்த பண்பாட்டு படையெடுப்பை தடுத்தார்களா?
பிரித்து நீக்கி தூய தமிழ் சொற்களை அடையாளம் காட்டினாங்களா? அப்போ ஒரு இயக்கம் தேவைப்படுதுல்ல, ஒரு அறிஞர் தேவைப்படுறாருல. அப்போ ஒரு மொழி கலப்புக்கு எதிராகவே ஒரு மூவ்மெண்ட் தேவைன்னா, ஒரு சமுதாயத்தின் மீது, இந்த இனத்தின் மீது, இந்த மக்களின் மீது எவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்குது, ஆதிக்க ரீதியா, சமுதாய ரீதியா. அதை எதிர்த்து போரிடுவதற்கு ஒரு தலைவன் தேவைப்பட்டான்ல, ஒரு மூவ்மெண்ட் தேவைப்பட்டதுல. அப்ப அந்த மூவ்மெண்ட்டை ஏன் கொச்சப்படுத்துறீங்க? அந்த தலைவனை ஏன் இழிவுபடுத்துறீங்க? அப்ப அந்த தலைவனுடைய பங்களிப்பு இல்லாம நாங்க வந்து வள்ளுவர் காலத்திலேயே, நாங்க அந்த காலத்திலே இந்த காலத்திலேன்னு பேசிட்டு இருக்க முடியுமா? அப்ப அந்த தலைவனின் பங்களிப்பை நீங்க நினைவு கூறணும்ல. அப்ப வள்ளுவன் காலத்திலேயே அந்த காலத்துல இந்த காலத்திலேன்னு பேசினா மறைமலையடிகளுடைய இயக்கத்துக்குமே மதிப்பு இல்லாம போயிடுமே. தனித்தமிழ் இயக்கத்துக்கான தேவையை நீங்க வந்து இல்லாம போயிடுமே. அப்போ ஒவ்வொரு இயக்கத்திற்குமான பங்களிப்பு என்பது முக்கியமானது. பெரியார் ஏன் முக்கியமாக பேசப்படுகிறார்னா அவருடைய பங்களிப்பை பொறுத்து தான். அது மற்ற தலைவர்களை வந்து காணாமலாக்குகிற வேலை கிடையாது. மற்ற தலைவருடைய பங்களிப்பை மூடி மறைக்கிற வேலை கிடையாது. அப்படி பெரியார் அவருக்கான தேவையே கிடையாது. ஏன்னா அவர் அதை வச்சுட்டு அரசியலும் பண்ணல, அவர் அதை வச்சுட்டு ஓட்டும் கேட்கல. தனக்கு வந்து ஓட்டு கேட்கறதுக்கு இதெல்லாம் செஞ்சாரா? ஓட்டரசியல்ல இருந்து வெளியே வந்தவர் அவர். வந்து சமுதாய இயக்கத்தை கட்டி 95 வயது வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும் வேலை பார்த்தவர். அவருக்கு என்ன வந்து பெர்சனல் அஜெண்டா இருக்க போகுது? அவர் வந்து தமிழை இகழ்ந்து விட்டு கன்னடத்தை தூக்கி பிடிச்சா பெர்சனல் அஜெண்டா நீங்க சொல்லலாம். இல்ல அவரு நடத்தின திருமணத்தை கூட வந்து விமர்சிக்கிறாரு. அது திமுகவே ஏற்கனவே விமர்சிச்சிருக்காங்க. அதெல்லாம் பெர்சனல் கோபதாபங்களுடைய வெளிப்பாடை தவிர தத்துவார்த்த ரீதியான சண்டை கிடையாது. ஒரு விஷயத்த தத்துவார்த்த ரீதியான சண்டையா இருந்தா மட்டும்தான் நீங்க காலம் கடந்தும் வந்து அதை பேச முடியும், அது நிலைக்கும். அது தத்துவார்த்த ரீதியான சண்டையா இருந்தா அவங்களே இணைஞ்சிருக்க முடியாது. ஆனா ஒரு கணத்துல சேர்ந்துட்டாங்க அப்படிங்கும் போதே, அவங்க வாழும் காலத்திலேயே சேர்ந்துட்டாங்க அப்படிங்கும் போதே அது தத்துவார்த்த ரீதியான சண்டை இல்லைல்ல. அது தனிப்பட்ட கோபதாபங்கள், முரண்பாடுகள் வந்து எல்லா மனிதர்களுக்கும் வருமே. நாம் தமிழர் இயக்கத்துக்குள்ள வரலையா? இவர் கட்சியை சார்ந்த சக தோழர்களை எப்படி பேசியிருக்காரு, என்ன லாங்குவேஜ்ல திட்டிருக்காரு நம்ம பார்க்குறோம்ல. அது அவருடைய இயல்பு. அவர் என்ன நல்ல நல்ல அழகு தமிழ் சொற்கள்லையா வந்து விமர்சிச்சிருக்கிறாரு சொல்லுங்க. தூய தமிழ் கொண்டு பேசுறாரு, பிறமொழி கலப்பில்லாம சொற்களை பயன்படுத்துறாரு சீமான். காளியம்மாளை பேசும்போது என்ன என்ன லாங்குவேஜ்ல பேசியிருக்காரு பார்க்குறோம்ல. இல்ல அது சொல்ல முடியாத வார்த்தை. அதுதாங்க, அது அவருடைய இயல்பு. அவர் தம்பிகளை வாடா போடான்னு தான் கூப்பிடுவாரு, ஒருமையில தான் கூப்பிடுவாரு. கோச்சிக்க முடியுமா? அதெல்லாம் பார்த்து நம்ம கோவம் வரல. என்னைக்கா கோவப்பட்டிருக்கோமா? அது எப்படி என்ன நீ நான் கூப்பிடலாம், வாடா போடான்னு கூப்பிடலாம்? யாராவது கோவப்பட்டிருக்காங்களா? எத்தனை பத்திரிகையாளர்கள் அவர் வந்து என்னடா தம்பி அப்படின்னு பேசுறாரு. யாராவது வந்து எப்படி நீங்க எப்படி கேட்கலான்னு யாராவது கேட்டிருக்காங்களா? அப்போ அவருடைய லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டாங்க. பெரியாரும் அப்படிதான். அவருக்கு என்ன தோணுதோ அப்படி பேசக்கூடிய ஒரு ஒரு இயல்புள்ளவர். ஆனா அவருடைய பேசிய கருத்தை தான் பார்க்கணும், அவருடைய நோக்கத்தை தான் பார்க்கணும். அவருக்கு ஒருபோதும் பெர்சனல் அஜெண்டா, சுய ஆதாய நோக்கம் இருந்ததில்லை. அவர் தமிழை விமர்சித்தது கூட அந்த மொழியை வைத்துக்கொண்டு அன்றைக்கு இருந்த சூழல்ல இந்த மக்கள் வந்து ஒரு படிக்கிறதுக்கு முன்னேறதுக்கு இதுல வழிவகை இல்லாம இருக்க என்கிற ஆதங்கத்தின் வெளிப்பாடா பேசுறாரு. அதை தமிழறிஞர்கள் புரிந்து கொண்டார்கள். எந்த தமிழறிஞர் அவரை வந்து இந்த கோணத்துல முரண்பட்டாங்க சொல்லுங்க. இப்ப சீமான் சொல்றாருல, தமிழை தடுது இகழ்ந்தவனை தாய் தடுத்தாலும் விடைன்னு புரட்சி பாவலர் சொல்லிட்டாரு. அது பெரியாரை பத்தி சொன்னாரா? அல்லது தமிழ் நீச பாஷைன்னு சொன்ன சங்கராச்சாரி போன்ற அந்த கருத்துக்களை நோக்கிய விமர்சனமா? அது அந்த கோபம், புரட்சி பாவலரின் கோபம் யாரை நோக்கியது? இல்ல ஆனா நீங்க யாரை நோக்கி திருப்பி விடுறீங்க? அதை யாரை நோக்கி திருப்பி விடுறீங்க? ஆரியத்துக்கு எதிராக தமிழ் தான் இருக்கணும், திராவிடம் ஒண்ணு இல்ல. தமிழ் தான் இருக்கு. திராவிட இயக்கம்ங்க, திராவிட இயக்கம். அது ஒரு மூவ்மெண்ட். அதுவும் பெரியார் கண்டுபிடித்ததல்ல. அது பெரியாருக்கு முன்பே புரட்சியாளர் அயோத்திதாசர் அதை வைத்து வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம் நடத்தி இருக்கிறார். இந்த மக்களை ஆதி திராவிடர்கள்னு அழையுங்கள்னு சொன்னது அவர். எல்லாமே அவர் தான். அதற்கு பிறகு பல பேர் அந்த பேர்ல வந்து இந்த மூவ்மெண்ட்டை அடையாளப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப லேட் பெரியார் சொல்ல போனா. பின்னால வந்து இந்த மூவ்மெண்ட்டை, இந்த பேர் 1944 வச்சவர் பெரியார். இப்ப இந்த சீமானோட அரசியல் தேர்தல்ல அவருக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? கை கொடுக்க கூடாது. ஏன்னா அது நேரடியாக பாஜகவுக்கே பயனளிக்கக்கூடிய ஒரு அரசியல். பெரியார் எதிர்ப்பு அரசியல் என்பது வலதுசாரிகளுக்கு வலு சேர்க்கிற அரசியல். பெரியார் வலதுசாரிகளுக்கு எதிரான கருத்துக்களை, சனாதன சக்திகளுக்கு எதிரான கருத்துக்களை, ஆதிக்க சக்திகளுக்கு எதிரான கருத்துக்களை பேசி அதன் மூலம் இயக்கம் கட்டி இந்த எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்கள்,
பிற்படுத்தப்பட்ட மக்கள் படிக்கணும், வேலைக்கு போகணும், அவங்களும் பொது வெளியில சரிசமமாக நடக்கணும் என்பதற்காக உயிர் மூச்சுள்ளவரை வந்து பணியாற்றியவர். பெண்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப மூடப்பழக்கங்கள் கட்டுண்டு கிடந்த காலத்துல அதை உடைக்கிற வகையில கருத்துக்களை துணிவாக சொல்லி வெளிப்பட்டவர். அதனால பல பிரச்சனைகளை சந்தித்தவர். அவர் வந்து இந்த கருத்தை சொன்னா அவருக்கு வச்சுக்குவாரா, இந்த கருத்தை சொன்னா இவருக்கு வச்சுக்குவாரான்லாம் யோசிக்காம போட்டு உடைச்சவர் கருத்துக்களை. அதன் மூலம் தான் ஒரு தெளிவு பிறந்தது. அதன் மூலம் தான் இன்னைக்கு பாருங்க, அப்படிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய களம் அதற்கு சாட்சியா இருக்குல்ல. இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக விழுக்காடு பெண்கள் படிக்கக்கூடிய மாநிலம் எது? இந்தியாவிலேயே அதிக விழுக்காடு பெண்கள் வேலைக்கு போற மாநிலம் எது? இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலம் எது? இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை இருக்கக்கூடிய மாநிலம் எது? இந்தியாவிலே இன்னைக்கு வந்து பெண்களுக்கு படிப்பதற்காக ஒரு அரசாங்கமே மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய மாநிலம் எது? பட்டியல் போட்டு பார்ப்போமா? இதெல்லாம் எந்த கருத்தினுடைய தாக்கம்? சனாதன கருத்துக்களை உள்வாங்கிய, ஹெட்கேவார் சாவர்கரின் கருத்துக்களை உள்வாங்கிய, கோல்வால்கரின் கருத்துக்களை உள்வாங்கிய ஒரு அரசு இந்த வேலையை செய்யுமா? இந்த ரேஷியோவை காட்ட முடியுமா அவங்களால? அப்போ பெரியார் கருத்துக்களை உள்வாங்கிய ஒரு மாநிலத்துல தானே இதனுடைய தாக்கத்தை பார்க்க முடியுது. அப்ப ஏன் எந்த மாநிலத்துல இப்படி பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து பயணம் இருக்குது, பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை இருக்குது மாதந்தோறும்? அப்ப அவங்களை அதிகாரப்படுத்துறது அதெல்லாம் நாம் தமிழர் மேடையிலேயே அவர் பேசியிருக்கிறார்ல. இதுதாங்க. இது எல்லாமே வந்து எதன் வெளிப்பாடு? எந்த எந்த கருத்தின் விளைச்சல் இதெல்லாம்? அப்போ பெண்களுக்கு எதிராக பெரியார் பேசியிருந்தா பெண்களை முன்னேற்றுகிற திட்டங்களை எப்படி பெரியார் வழி நடக்கக்கூடிய ஒரு அரசு கொண்டு வரும், ஒரு மாநிலம் பின்பற்றும்? இந்த அரசு மட்டும் இல்ல, அதிமுக அரசு சேர்த்தான் சொல்றேன். அவங்களும் பல்வேறு செயல்களை செஞ்சுட்டு பெரியாருடைய வழியில் இதை செய்யறோம் தானே அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்ப கட்சி பேதம் கடந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் பெரியாரை ஏற்கிறார்கள், பெரியாருடைய கருத்துக்களை ஏற்கிறார்கள், பெரியாரை கொண்டாடுகிறார்கள். நேத்து கட்சி தொடங்கின விஜய் வரைக்கும் அவரை தன்னுடைய ஐக்கானா வச்சிருக்கிறேங்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர். விஜய் குறித்த கேள்விக்கு தான் சீமான் இந்த பதில சொல்றாரு. விஜய் பெரியார் இந்த சர்ச்சையில எந்த கருத்துமே சொல்ல, அவர் நீட் ரகசியத்தை ஏன் திமுக சொல்லணும் திமுக நோக்கி கேள்வி எழுப்புறாரு. அரசியல் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பெரியாரை. அப்படின்னா பெரியாரை குறித்து இவ்வளவு மோசமான ஒரு இழி பரப்புரையை ஒரு கட்சி செய்து ஒரு அரசியல் தலைவர் செய்யறாருன்னா முதல்ல அவர் தான் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். ஆனா அவர் இதுவரைக்கும் மௌனமா இருக்கார். இனி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் இது குறித்து பேசுவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து திமுக அரசை நோக்கி நீட்டு விஷயத்துல ரொம்ப பாயிறார். அதுல ஏதாவது பொருள் இருக்கா? ஏன்னா 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற ஒரு நிலை வரும்போது மாநில அரசு தன்னுடைய கடமையை செய்தது. என்ன செய்தது? அது சட்ட பாதுகாப்புக்கான ஒரு சட்ட மசோதாவை தாக்கல் செய்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்புறாங்க. அப்போ மாநில அரசு தன்னுடைய கடமை செய்து விட்டது. இப்போ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கலைன்னா என்ன இருக்கும்? இன்னைக்கு நீட்டினுடைய நிலைமை அன்னைக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு வந்திருக்கும். ஆனால் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு அதை ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தார், சட்ட பாதுகாப்பு கிடைத்தது. அதே தான் நீட்டு விலக்கு விஷயத்துல மாநில அரசு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு ஒன்றிய அரசுக்கு அனுப்பியாச்சு. அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு இசைந்து வந்தது மாநில அரசினுடைய அந்த முடிவுக்கு. இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு இந்த மாநில அரசினுடைய முடிவுக்கு எதிராக இருக்கு. அப்போ எதிராக இருக்கிற ஒன்றிய அரசைத்தான் அங்கே கேள்வி கேட்கணுமே தவிர மாநில அரசு தன் கடமையை செய்த பிறகும் அதை குற்றவாளி கூண்டில் நிறுத்துறது ஏன்? கேள்வியை ஒன்றிய அரசை நோக்கி அம்பலப்படுத்த வேண்டிய விஜய் வந்து திமுகவை நோக்கி ஏன் கேள்வி? ஒன்றிய அரசுக்கு மாநில அரசு தானே அழுத்தம் கொடுக்கணும். நம்ம சட்ட மசோதா இயற்றி அனுப்பியிருக்கோமே. ஒப்புதல் கொடுக்க வேண்டியவர் வந்து குடியரசுத் தலைவர்ல, அவர்கிட்ட நிக்குது ஃபைலு. அவரை கையெழுத்து போட வைக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? யார் சொன்னா அவர் செய்வாங்க? மோடி சொன்னா தானே செய்வாங்க. இப்போ கேள்வி ஸ்டாலினை நோக்கி வைக்கணுமா, மோடியை நோக்கி வைக்கணுமா? புதிதாக களத்திற்கு வந்திருக்கிற ஒரு அரசியல் கட்சி அந்த பிரச்சனையில உண்மையிலேயே ஒரு தீர்வு வரணும்னு நினைக்கிற கட்சி, அந்த எண்ணம் இருந்தால் யாரை நோக்கி கேள்வி வைப்பீங்க? சரி, அப்ப திமுக இருக்கும்போது எடப்பாடியை நோக்கி கேள்வி வச்சாங்களா? நீங்க எல்லாம் வச்சீங்களா? ஆமா வச்சோம். எதுக்கு வச்சோம்? மாநில அரசு இயற்றி அனுப்பிய மசோதாவை திருப்பி அனுப்பி ஓராண்டாகியும் அந்த உண்மையை வெளியே சொல்லாம அந்த அரசை காப்பாற்றுகிற முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டது, எடப்பாடி அரசு. அதனால கேள்வி கேட்டோம். இப்ப ஒன்றிய அரசு வந்து நீட்டுக்கு எதிராக இருக்குங்கிறத மூடி மறைச்சு இந்த அரசு ஒன்றிய அரசை காப்பாற்றிக்கிட்டு இருக்கா? அப்ப
அப்போ யார்கிட்ட நோக்கி நீங்க கேள்வி கேட்குறீங்க? இந்த அரசு வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டு சட்டமன்றத்தில் வந்து அதை பத்தியே பேசாம நீட்டு விஷயத்துக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாம அப்படியே இருக்கிறாங்க. 4 வருஷம் கடந்துருச்சுன்னா நீங்க கேட்கலாம். என்ன சொன்னீங்க? என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? வந்த உடனேயே இந்த அரசு அதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சாச்சு. அதுக்கு ஆளுநர் குறுக்க நிற்கிறாரு, ஃபைல குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாம தாமதிக்கிறாருன்னு சொன்னோன்னா அந்த ஆளுநரை எதிர்த்து அவ்வளவு பரப்புரைய இந்த அரசு செய்திருக்கு. இதுக்கு மேல என்ன செய்யணும் இந்த அரசு? அப்போ விஜய் இப்ப இங்க யாருக்காக வேலை செய்யறாரு பாருங்க. இவங்கெல்லாம் புதுசா கட்சியை தொடங்கி வச்சுக்கிட்டு ஏற்கனவே கட்சி தொடங்கி செல்லாமலாகி போன பிஜேபியின் வெளிப்பாடாக ஒவ்வொரு விஷயத்திலையும் வெளிப்படுறாங்க. நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.